ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்டு டின்னர் தான் பார்க்க போறோம். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிக்கன் கிரேவி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நைட்டு டிஃபன் தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி தான். பாருங்க, நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை அம்மியில் நசுக்கி வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். பாருங்க, நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. பாருங்க, இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனோட கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின சிக்கன் தூள் தான், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கிண்டி விட்டுப்போம். பாருங்க, நல்லா கிண்டி விட்டு கறி இதாகிடுச்சு. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நான் தண்ணி ஊற்றுற சிக்கனில் அதுக்கு தேங்காய் பால் அரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வைப்போம். வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. தேங்காய் பாலாக தான் ஊற்றினேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு அதை நல்லா கெட்டியாக வைப்போம். பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக மேலெல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேலே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுவையாக நம்ம தண்ணியும் ஊற்றல, வெறும் தேங்காய் பாலை வச்சு நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு.
சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் சப்பாத்தி சிக்கன் கிரேவி. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் இந்த சிக்கனை தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க.